பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை மெரினா கடற்கரைக்கு மக்கள் யாரும் செல்லாத வகையில் போலீசார் தடுப்புகளை அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். தற்போது காவல்துறையின் தடுப்பு குறித்த ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கிறது? மக்கள் முழுவதுமாக அந்த பகுதியில் வராமல் இருக்காங்களா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் நாளை பிற்பகல் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு அரசு பல்வேறு அறிவுறுத்தல்களை பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக நாளை தினம் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாம் அந்த ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரை, கேளிக்கை விடுதிகள், அதே போல மற்ற பொழுதுபோக்கு பூங்காக்கள் எல்லாமே நாளைய தினம் தேவையின்றி, அவசியமின்றி வர வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலை மற்றும் ஈசிஆர் சாலை முழுவதுமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாளைய தினம் புயல் கரையை கடக்கக்கூடிய நிலையில பொதுமக்கள் வகையில மெரினா கடற்கரையில அனைத்து நுழைவாயில்களுமே பேரிகார்டுகள் போட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளர் சிலை, அதே போல அதுக்கு பிறகு கண்ணகி சிலை, விவேகானந்தர் சிலை, விவேகானந்தர் இல்லம், அதற்கு பிறகு லைட் ஹவுஸ், இந்த 4 வாயில் வழியாக தான் மெரினா கடற்கரைக்கு உள்ளே பொதுமக்கள் செல்ல முடியும். அந்த வாயில்கள் அனைத்துமே பேரிகார்டுகள் போட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய நுழைவாயில்களில் காவல்துறையினர் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த விதமான வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் யாருமே கடற்கரைக்குள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அங்கே அனுமதிக்காததை அடுத்து பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய, அதாவது கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு படையெடுக்க தொடங்கிட்டாங்க. நம்ம இந்த பகுதிக்கு வந்தபோது கூட்டமாக கார்களிலும் பைக்குகளிலும் பொதுமக்கள் குடும்பமாக கடற்கரைக்கு வந்திருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. அரசு ஒரு பக்கம் எவ்வளவோ அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் வர வேண்டாம், தரைக்காற்று அதிகமாக வீசும், கடல் அலைகள் சீற்றத்தோடு காணப்படுகிறது. இப்படி பல விஷயங்களுக்கு அரசு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அதனை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தற்போது கடற்கரையை நோக்கி இருக்கிறாங்க. இந்த தகவலை கேள்விப்பட்ட உடனேயே பட்டினப்பாக்கம் காவல்துறையினர் மற்றும் அண்ணா சாலை காவல்துறையினர், மெரினா காவல்துறையினர் எல்லாம் ரோந்து வாகனங்களில் இங்கே கடற்கரையில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அவர்களை வீட்டிற்கு செல்லுமாறு, பாதுகாப்போடு வீட்டுக்கு செல்லுமாறு அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய பணிகளில் தற்போது ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து வாகனங்களில் கடற்கரையை நோக்கி பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. அவர்களை அவர்களுக்கு அறிவுரை சொல்லி, பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்லி பாதுகாப்பாக அவருடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. நாளைய தினம் பொறுத்த வரைக்கும் கடற்கரைக்குள்ள பொதுமக்கள் யாருமே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசனுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க கடற்கரைக்குள்ள பொதுமக்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நிலைதான் எலியட்ஸ் பீச், பெசனரில் இருக்கக்கூடிய எலியட்ஸ் பீச்சிலும் இதே நிலைதான். அதே போல சாயந்தரமே நம்ம சொல்லியிருந்தோம், காசிமேடு கடற்கரையில் கூட N4 பகுதியில் பொதுமக்கள் கடற்கரையை அழகை ரசிப்பதற்காக உள்ளே சென்று பார்ப்பதற்கு வழி மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது, செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வழக்கமாக பொதுமக்கள் செல்வது வழக்கம். தற்போது நிலைமையை கருத்தில் கொண்டு தரைக்காற்று அதிகமாக வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து கடல் சீற்றத்தோடு காணப்படுவதன் காரணமாக பொதுமக்கள் யாருமே கடற்கரைக்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. காசிமேடு தொடங்கி திருவெற்றியூர், மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம் கடற்கரை, அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பெசன் நகர் கடற்கரை முழுவதுமே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு இதுதான் நிலைமை. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.